கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தல நடபடிக்கையின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் ஜெபிக்க போகும் பொழுது அங்கே தேவ ஆலயத்தின் முன்பாக அமர்ந்திருந்து ஒரு மனிதன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து அவன் சப்பானியாக இருந்தான். அவனால் நடக்க முடியாது. ஆகவே அவனுடைய குடும்பத்தார் அவனை நேசித்து அவனை தேவாலயத்தின் வாசலிலே கொண்டு போய் அனுதினமும் வைக்கிறார்கள். ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களிடத்திலும் உள்ளிருந்து வெளியே வருகிறவர்களிடத்திலும் அவன் தனக்கு வாழ்க்கையின் ஆதாரமாக தர்மம் எடுக்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அவன் அமர்ந்திருக்கிற அந்த இடத்தின் வழியாக ஒருவேளை பேதுரு, யாக்கோபு, யோவான் தேவாலயத்திற்குள் வருகிறார்கள். பாருங்க, அவர்களிடத்திலும் அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கேட்கிறான். அப்பொழுதுதான் அங்கு பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று அவனுடைய வலது கரத்தை பிடித்து அவர் தூக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கவனிங்க, அப்படி அவர் தூக்கி விட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தில், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. ஐயா, அவன் பிறந்த நாளில் தேவாலயத்துக்குள் வந்திருப்பான்னு என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு விவரம் தெரிந்த நாட்களுக்கு பிறகு அவன் தேவாலயத்துக்குள் வரவில்லை. அப்படி தேவாலயத்திற்குள் வராமல் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன் பலனடைந்தான், எழுந்து நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராங்க. நான் கவனிக்கிற காரியம் என்னென்னா, பாடல் வேலையில் சில பிள்ளைகள் அப்படியே பரிதாபமாக இருப்பாங்க. சில ஆண்கள் அப்படியே விரக்தியாக இருக்கிறத பார்த்துருக்கிறேன். ஆராதனை நேரத்தில் பல பெண்கள், ஆண்கள் அப்படியே கண்ணீரோடு அழுகிறத பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, தேவனுடைய அந்த சந்தோஷத்தில் மகிழ்ந்திருக்க கூடாதபடி ஏதோ ஒன்று அவர்களை தடை பண்ணுகிறது. பாவமாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், ஒருவேளை இல்லாமையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவர்கள் ஆத்துமாவை ஒடுக்கி வைத்திருக்கிறது. இந்த தேவாலயத்துக்கு பிரவேசிக்கிற இடத்துல இருந்தவன் சரீரப்பிரகாரமான சப்பானி. ஆனால் இன்றைக்கு ஆலயத்துக்குள் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி, தேவனை துதித்து குதித்து மகிமைப்படுத்த முடியாதபடி ஏதோ ஒரு ஆவிக்குரிய அடிமைத்தனம், சப்பானித்தனம். ஒரு மனிதன் தரித்திரத்தில் இருந்தால் அது அவனை சந்தோஷமாக கர்த்தரை பாடி ஆராதிக்க விடாது. ஒரு மனுஷன் வியாதியில் இருந்தால் அது அவனை சந்தோஷமாக தேவனை பாடி ஆராதிக்க விடாது. ஒரு மனுஷன் தரித்திரத்தில் இருந்தாலும் அது அவனை சந்தோஷமாக தேவனை பாடி ஆராதிக்க விடாது. அப்போ யோசித்து பாருங்க, ஆவியில் சப்பானியாக இருக்கும்படி, ஆவியில் ஒருவேளை நாம் அடிமைப்பட்டு இருக்கும்படி, நம்மோடு போராடி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை இன்றைக்கு கர்த்தர் உடைத்து உங்களை பலனடைய செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆவியில் பலனடைய போகிறீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சப்பானித்தனம், தரித்திரம், வியாதி, பலவீனம், விழுந்து எலும்புகிற பாவ காரியம் எல்லாம் இன்றைக்கும் மடங்கடிக்கப்பட்டு தேவன் உங்களை பரிபூர்ண விடுதலைக்குள்ளே, சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தருடைய நாள், உங்களுக்கு ஜெயத்தை தருகிற நாள். ஆகவே நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் தகப்பனே, கிருபையுள்ள உமது கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையால் நிரப்புகிற தேவன், அன்பினால் நிரப்புகிற தேவன், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன், கிருபையால் நிரப்புகிற தேவன், தமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் அன்பை விளங்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல விடுதலை உமது பிள்ளைகளுக்குள்ள வரட்டும்.
உடைய பிள்ளைகள் ஆவியில் விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை வரட்டும், சரீரத்தில் விடுதலை வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.